வரேன். யார் அது கதை உடைக்கிறது? காலிங் பில் எதுக்கு வச்சிருக்கு? வந்துட்டேன். வாங்க வாங்க. நல்ல வேலை வீட்டுல இருக்கிறீங்க நீங்க. நான் சொல்லணும் வாங்க வாங்கன்னு, நீங்க சொல்றீங்க. ஐயா இப்பெல்லாம் வசனம் எல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் வாங்க வாங்கன்னு வரவங்க தான் கூப்பிடுறாங்க. இந்தாங்க பெரியம்மா. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? இந்த ஊர்ல நிறைய கிடைக்குது இல்ல? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்க. வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுல்ல. என்னப்பா இது? நமக்கு எதுப்பா தோட்டம்? பக்கத்து தோட்டம் தானே எடுத்துட்டு வந்தோம். நாக்க வெளியே நிக்க மாட்டேன். 5 நிமிஷம் நீ பேசக்கூடாது. பக்கத்து தோட்டம் யார் தோட்டம்? அண்ணி தோட்டம். அண்ணி தோட்டம் நம்ம தோட்டம் மாதிரி இல்லைங்க. நீ இந்த வீடு கூட நம்ம வீடு மாதிரி இல்லைங்க. ஆமா ஆமா. என்ன நல்லா இருக்கியா? பொடலங்காய்ங்களா? பக்கத்துல பறிச்சதுங்க. ஆமாங்க. இந்த புடவை கூட பக்கத்தோட இருந்து எடுத்து வந்ததுங்க. இந்த புடவை நல்லா இல்லீங்களா? இன்னும் இவளுக்கு காது சரியாகலையா? காது சரியா இருந்தா நான் உசுரோட இருந்துக்க மாட்டேங்க. நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே அண்ணன் உசுரோடு இருந்திருந்தான்னா நான் இந்த வீட்டுல ரொம்ப உரிமையை எடுத்திருப்பேன். அண்ணன் உசுரோடு இல்லீங்களா, எப்படி உரிமை எடுத்துக்கிறது? என்னங்க பண்றது? எல்லாருமே சேர்ந்து இந்த திக்கு வயரை எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. என்னத்துக்கு இப்ப வருத்தப்படுறீங்க? இவ காதுல ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள நான் வந்து படுறேன். என்ன சொல்றீங்க? பாருங்க, சொல்லியே முடிக்கல எப்படி உயிர் எடுக்கிறா பாருங்க. என்னதாங்க சொல்றீங்க? இந்த குஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஐயோ இத கருப்புக்கு மேட்சிங்கா வேற கலர் கிடைக்கும். தலை எழுத்து. மேல ரூம் இருக்கு, நீங்க எல்லாரும் அங்க போய் குளிச்சிட்டு டிபன் சாப்பிடுங்க. அண்ணனோட ஏசி இருந்தாங்க. நாங்க போய்க்கிறேன். நீங்க போங்க போங்க. ஐயோ மதுரை பத்தாண்டு மாதிரி இருக்கு. என்ன வீடா சத்திரமா? வீடா தான் இருந்தது ஆத்தா. நாம எல்லாம் வந்துட்டோம்ல, இனிமே சத்திரமா மாறிடும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் அத்தை. என்ன சொந்தக்காரங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்க? என்ன அத்தை, நாங்க 3 பேர் தானே வந்திருக்கோம். என்ன சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களே? இப்பதான் என் கொழுந்தனார் குடும்பமே வந்து சேர்ந்தாங்க. ஏதோ நடராஜ் கிட்ட 4 காசு இருக்கு, நல்லா ஏமாத்தி சாப்பிடலாம் விட மாட்டானுங்களே. கூட்டத்தோட வந்துருவானுங்களே. வரட்டும், நம்ம சொந்தக்காரங்க தானே, வரட்டும் அத்தை. என்ன இவளுக்கு இன்னும் பழக்கம் போலியா? ஐயோ ஈஸ்வரா. பாத்தீங்களா அத்தை, நீங்க வாயில இருந்து விரல எடுத்தாலும் என்னதான் திட்டுவா. ஏன்னா இந்த பழக்கம் போறதுக்காக நான் வாயில இருந்து விரல எடுத்தேன், ஏன் விரல கடிச்சிட்டா. அதுல இருந்து யார் இவ வாயில இருந்து விரல எடுத்தாலும் என்ன திட்டுவா. மொத்தமா இவளுக்கு வாயில ஏதாவது வச்சுட்டே இருக்கணும். சாப்பிடும் போதாவது விரல எடுப்பாளா? ஐயோ அது சாப்பிடும்போது நாய் மாதிரி திட்டுவா. நீ வயதுல கதாத்தா, அப்புறம் வீட்டு திருவிழா கக்கூஸ் ஆயிடும். என்ன மச்சான்? மச்சக்கால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டிருக்கிற? இந்த வடையை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபாய், பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, சிறுசு பெருசுன்னு போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான், என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு. 5 ஸ்டார் ஹோட்டலா காட்டுறேன் உனக்கு. கிழிச்ச உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன். உன்னை நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடாதப்பா. தைரியமா போ மச்சான். சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு. உங்க அக்காவுக்கு புள்ள இல்லங்கறத குத்தி காட்டுறாங்க. 20 வருஷமா புள்ள இல்ல, அதுக்கு எங்க அக்கால பொறுப்பு. இந்த ஆளு வெட்டு. டேய் டேய் டேய், காசை கொடு. எங்க மச்சானே கதற விட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு கழுத்தா கொடுக்குறியா? முகரைய பார், போடா. மச்சக்கால ஒரு 100 கிராம் சக்கரை கொடு. மெல்ல பேசு, போட்டு விட்டுற போறாங்க. குடு குடு. குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, இடம் சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்சா செருப்பு கொண்டியடி. நேத்து இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போமா. வெளியில அவன் 2 ரூபா 2.5 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1.5 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிறுக்கி மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சா டீ கடைக்குள்ள திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்துருவாளுங்க. மச்சக்கால ஒரு 200 கிராம் டீத்தூள் கொடு. டீத்தூளா? காசு கொண்டா. இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள உள்ள உள்ள. தேங்க் யூ அண்ணா. ஒரு டீ கொடுங்கண்ணே. வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்காருங்க. சூப்பர் டீ போட்டு தரேன், உட்கார். வாப்பாக்கியா? மச்சக்கால 100 கிராம் டீத்தூள், 50 கிராம் சக்கரை. நீ வருவீன்னு சொல்லி தானே முன்னாலே பொட்டை போட்டு வச்சிருக்கேன். இதோட காலி. போயிட்டா இரு, மச்சான் வர்றான். நான் சொல்லும் போது போ. முடிக்க. என்னையா அக்கிரமம்? கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுத்தா திருப்பியா கேக்குறோம்? கைமாத்தா கொடுத்த கடனை திருப்பி கேக்குறான் ஐயா. மச்சான்,
கடன் கொடுத்தேன் கேட்கத்தான் செய்வான். சரி ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடு. என்னது ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓஹோன்னு நடந்திருக்குது. அப்ப பாலும் காலியா இருக்கணுமே. டேய், பால் மட்டும் அப்படியே இருக்குது, சர்க்கரையும் டீ தூளும் எப்படா காலி ஆச்சு? மச்சான் சர்க்கரை வெறும் மனுஷங்க மட்டும் சாப்பிடுறது கிடையாது. எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வாய் வச்சுனா உன் சர்க்கரை எல்லாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு எடுத்துக்கிட்டு போச்சு, டீ தூள் என்னடா ஆச்சு? டீ தூள கரப்பாம்பூச்சி சாப்பிடும். ஏண்டா முழு மூதேவி, கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? நீ போமா. நில்லுமா, சொம்புல என்னடா? தம் டீ. ஏண்டா டீங்கிற சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறதுக்கு அவன் என்ன மந்திரவாதியா? கேனத்தனமா பார்த்தா மச்சான், நீ போமா. நில்லுமா, அந்த சொம்பு அப்படி கொடு. கொடு. பொட்டலம். ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க? ஊர்ல தோசை மாவு பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க, அந்த ஸ்டைல் தான் அது. சரி, அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது? அது வந்து ஹீட்ல சக்கரை கட்டி ஆகுது, குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது. அப்படியா? பாக்குறேன். அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியா ஆயிடும். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாதிரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு 3 மாசமா தான். நெஞ்சு என்ன புடைச்சுக்கிட்டு இருக்கு? தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற? அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேர்த்தி இருப்ப? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மணி கணக்கு போட்டுக்க. ஒரு நாளைக்கு 200னா 3 மாசத்துக்கு என்ன ஆச்சு? அடப்பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. மரியாதையா வெளியே போயிடு. லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். போடான்னு டீசெண்டா சொல்லு. போறேன். போடா. போறேன். ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும். போடா. அப்ப பணத்தை பணம் போச்சு, பணம் போச்சு. அட பணம் போனா போகுது, மச்சான் தானையா, 4 டீயா போட்டு சம்பாதிச்சுக்கலாம். போட்டா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு டீ போட தெரியாதுங்களே. இதெல்லாம் ஒரு கடை, ஒரு வடை. அடே கவிட்டு போலாம், அடே கவிட்டு போலாம். அண்ணே ஒரு 6 டீ விடுங்க. ஒரு போட்டு தள்ளுங்க. மணி என்ன கொஞ்சம் அப்படி வரீங்களா? இது வந்துட்டேனே. ஆமா, பால்ல டீ தூள போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமா? கடைக்காரன் நீங்க இதை போய் என்கிட்ட கேட்கலாமா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரையாவது போட்டு முதல்ல ஒரு 6 டீ கொடுங்கண்ணே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க, எனக்கு என்ன போட்டு தரேன். ஓடியா 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 டம்டி டம்டி கும்டி. அண்ணே டீ சூப்பர், சூப்பரா இருக்கா? பரவாயில்லைங்கிறீங்களா? அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சுன்னு சொல்லுங்க. ஓடியா 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 டம்டி. உண்மையான ஒரு டீ. அண்ணே ஒரு வடை கொடுங்க. கும்டி ஜம்டி டம்டி. ஐயா அந்த கடையில சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம். நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம். ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி. ஊட்டி டீ உலக டீ, ஒரிஜினல் டீ. அன்பு உள்ளங்களே, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா எச்சு கிளாஸ். அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது. அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் காச நோய், யானைக்காலு, ஜலமண்டலி, உடம்பெல்லாம் படர் தாமரை, நீரழிவு. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்க வந்து நாய் நக்கும். ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி. ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார். வாங்க சார், ஓடியாங்க சார், ஓடியாங்க சார். ஒரு 6 டீ கொடுங்க. 6 டீ வேணுமா சார்? 6 டீ இந்தாங்க. மிச்சம் 1 ரூபாய் பிடிங்க சாமி. இந்த டீ ஆரோக்கியமான டீ, அற்புதமான டீ. அமெரிக்கா ஜான்ஸ் புஷ் சாப்பிடுற டீ. அல்லு 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 அல்லு. ஓடியா 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 ஓடியா. அங்க பாருங்க சார், எங்க மச்சான் வர்றாரு பாருங்க சார். வாங்க வாங்க. அல்லு குடி. என்ன என்ன முறப்பு? எப்படி சிரிப்பு? நானு நீ புறம்போக்கு. ஏண்டா ஏன் கடைக்கு போட்டியா? நீ சைக்கிள்ல டீய வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா? அது மட்டும் இல்லடி, உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளியாகி உன்னை எச்சு கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கவே போறது இல்லடா. எப்படி எப்படி? ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா? நக்கும். என்ன கன்றாவி இதுவா? இது ஈசந்திரம். அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம். அப்படியா? அப்படின்னா இதே மாதிரி உங்க அக்காவை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். என்னடா நொச்சான்? அதுக்கப்புறம் உன் சைக்கிள்ல இந்த டப்பா இருக்காது, உன் அக்கா தான் பின்னால உட்கார்ந்து இருப்பா. தள்ளிக்கிட்டே நீ ஊர் பக்கம் போயிடுற. என்னடா உன் மோர கட்டிக்கு கேப் வேறையா?
வைக்கிறேன்டா ஆப்பு. ஆஹா இவ்வளவு நாள் வந்துட்டு அக்கா கூட அனுப்புறேன்றானே. கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு பிடிப்போம்ப்பா, இல்லைன்னா எங்க அக்கா அனாதை ஆக்கிடுவான். வேற ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். யோ பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். பர்சனல் செக்ரட்டரி இன்டர்வியூக்கு வந்தவங்களை கூப்பிடுவோம் சார். ஓகே, எல்லாரையும் ஒண்ணா வர சொல்லுங்க. எதுக்கு சார்? கூப்பிடுங்க சொல்றேன். நீங்க எல்லாரும் எப்படி ரூமுக்கு போங்க. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இருந்தது ஒரு வேகன்சி, அது அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. உங்களை காக்க வச்சு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க் யூ சார். ஒரு சிலர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இன்டர்வியூன்ற பேர்ல எங்களை அலைய வைப்பாங்க. நாங்க செலக்ட் ஆனமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீங்களாவது உண்மையை சொன்னீங்களே. தேங்க் யூ Okay. சார். தேங்க் யூ சார். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். மேனேஜர் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சித்ரா, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இன்னில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தோம். எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். டேய் அவடா தூக்கு தூக்கு புடி. டேய் டேய் கத்தாத. டேய் டேய் நான் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிட்டானுங்களா? எங்க போயிருப்பானுங்க? கிட்டான்ட்டாங்களா? நம் பசங்களா கொக்கா நானா? ஏய் இறங்கி வா. சீக்கிரம் வா. இப்படி கொண்டா. அட அங்க நில்லு. சக்சஸ் பாஸ். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கடத்தி கொண்டு வந்துட்டோம். முதல்ல முரண்டு பிடிச்சா அப்புறம் சைலண்ட் ஆயிட்டா. அப்படியா? பரவாயில்லையா? சரி அந்த கட்ட அவுத்து விட. அவுத்து விட்டா கத்து கலாட்ட பண்ணுவா பாஸ். அப்படின்ற பாத்த அப்படி தெரியல. பச்சை பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த கை கட்டு வாய் கட்டுல அவுத்து விடு. ஏன்னா அவ வாய தொண்டாதான் நம்ம டீல் பேச முடியும். அவுத்து விடு. ஓகே பாஸ். கர்ச்சீஃபை தோச்சு எத்தனை நாள் ஆகுது? இந்த நாத்தனா இருது யாரு? இவன் தான் உங்க பாஸா? பாஸ் உங்களை மரியாதை இல்லாம பேசுறா பாருங்க. நிறுத்துறா. யாருடா வேணும் மரியாதை? நம்ம பெருசா கலெக்டர் உத்தியோகமா பாத்துக்கிறோம். நமக்கு வேலையை துட்டுடா. சரி சரி மேட்ருக்கு வருவோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவ? டிஸ்கவுண்டா? ஏமா நான் என்ன ஜவுளி கடையா வச்சு நடத்தினுக்கிறேன்? கட்டல் மன்னன் கபாலியே. சரி அதை விட உங்க அப்பா கையில போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கேட்க போறேன். அட சீக்கிரமா போன் பண்ணி கேளையா. இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்கு. சீக்கிரம் போணும். என்னடா நம்மளே மிரட்டற? போன் நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? சொல்லுமா. 9841052576. எங்க அப்பா பேர் ஏகாம்பரம். பாஸ் ரொம்ப விவரமான பொண்ணு பாஸ். அச்சு பல்ல உடைச்சிடுவேன். சர்டிபிகேட் கொடுக்கிற டைம் ஆச்சு. சாரிப்பா ஏகாம்பரமா. இந்த பாரு உன் பொண்ணை நான் கத்தி வச்சுக்கிறேன். அவளை நீ உயிரோட பாக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்குற. நீ என்ன பண்றனா பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆயில் ஃபேக்டரி பக்கத்துல வந்துடுற. அங்க உன் பொண்ணே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். பணத்தை விட்டு சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிரியா? என்ன ஓகேவா? ஏ முட்டா பாச பொண்ணு அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்றியே. பணத்தை வாங்கிட்டு அவார்டு போயிட்டானா நீ எல்லாம் ஒரு பாசா? ஏ நீ பாஸ் ஆயிடான்னு பாக்குற? ஆச்சலா செவுல திரும்பிடும். எவ்வளவு நாள் தான் பைசையே ஃபாலோ பண்ணிக்கிறது? புச்சா ஏதா பண்ணும். இப்ப நான் பண்றது பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அந்த பொண்ணு பனியனை தூக்கு. பாஸ் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாஸ். ஐயோ நான் பாக்குறேன். பாம் நீ டச் பண்ணாலும் வெடிக்கும், டச் பண்ணலனாலும் வெடிக்கும். இப்ப நீ என்ன பண்றனா இப்படியே போய் உங்க அப்பா கையில பணத்தை வாங்கி வர. ஓடு 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 ஓடு. ஹாய் ஹாய். என்னடி ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்படி இருந்தது? எம்டி சொல்ல விட்டாரா? எங்கடி தொட்டாரு? ஏய் வாய் முடுங்கடி. எங்க எம்டி ஒண்ணும் அப்படி கிடையாது. அவர் பக்கா ஜென்டில்மேன் தெரியுமா? பாக்கலாம் பாக்கலாம். நல்லவன் கெட்டவன்லாம் போக போக தெரியும். இந்த காலத்துல என்ன அவளே ஓகே இல்ல. கோவப்படாதடி. எனக்கு வாச்ச எம்டி அப்படி ரொம்ப சின்ன வயசு, 70 வயசு தான். என்ன கண்டா போதும் சின்ன கணக்கா சொல்லி விடுவான். ஃபைல நீட்னா விரல தொடுவான். பக்கத்துல போயினா இடுப்பு கிள்ளுவான். குனிஞ்சு ஃபைல் எடுத்தா உத்து பாப்பான். என்ன பண்றது? வேலைக்குன்னு வந்துட்டோம்.
அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். எல்லாம் ஜேபிவிபி தான். அதென்னடி ஜேபிவிபி? சொல்லு பாத்தி வழியல் பாத்தி. உங்க அப்பா சொன்னது அப்படியே பலிச்சதுப்பா. என்ன? அவர் அப்பவே சொல்லுவாரு, நீ சோத்துக்கு தாளம் போடுவேன்னு. யோ, காக்கா எதுக்கு டைனிங் டேபிள் கூப்பிடுற? வேணா நீ கூரையில ஏறி பக்கத்துல போய் உட்காந்துக்கோ. கமலா வேலைக்காரி கூப்பிட்டேன். ஐயோ, சாப்பிடும் போது கூட நீ வாயை மூடி சாப்பிட மாட்டியா? ஓ, நீ வாயை முட்டி தான் சாப்பிடுவியா? கண்ணால மூக்காலாம் சாப்பிடுவியா? அம்புக்குனே வர்றான் பாரு கமலா. கண்ட சோறு நீ. இதுல என்ன இப்ப வெட்டி பெந்தா? அந்த வடை எடுத்து வை. எனக்கு ஒரு வடை எடுத்து வை. வந்துட்டா. ஆனா நீ போட போறியா? உட்கார்ந்துருவியே. நீ எனக்கு எப்ப இப்படி சம்பாரிச்சு சாப்பாடு போட போற? ஏன் சிரிக்கிற? சொல்லியா? போடி பைத்தியக்காரிக்கு பிறந்தவளே. நீ திங்கிற தீனிக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடணும்னா கப்பல் வியாபாரம் தான் பண்ணணும். தோசை சோறு திங்கும் போது இந்த பேச்சு பேசுற. நீயே உழைச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்க. ஏய், என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னமா பெரிய அந்த வெளியா கொண்டு ஜமீன்தார பரம்பரையை சார்ந்த மாதிரி, நாங்க அந்த பிச்சைக்கார குடும்பம் மாதிரி. இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கடி வேலை ஏத்தவள. இவன்னாடி எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற துப்பு கட்டவா. பேசிட்டு இருந்த வடையாளி. என்னையா வீடு இது? யோ, 10 ஆம்பளை இருக்கிற இடத்துல பிரச்சனையே வராதியா? ஆனா 2 பொம்பளைங்க சேர்ந்தாளுங்க தெருவியே சண்டை முட்டி விட்டுருவாளுங்க. ஏண்டி சாப்பிடும் போது கூட சண்டை போட்டே இருக்கிறீங்க? நீங்க இப்படியே சண்டை போட்டுட்டே இருங்க. கடைசியில 3வது ஒரு மருமக வரப்போறா. நம்மளையெல்லாம் ஒட்டு மொத்தமா வீட்டை விட்டு துரத்த போறா. கடைசியில சோத்துக்கு நக்கி திரி வேண்டிதான். ஐயா, கடைசியில தாங்க மோர் ஊத்தி நக்கணும். அருமண்டா. வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல விஷயத்தை திக்காம திணறாம சொல்றேன். என்னது? நானும் இப்ப சொல்ற கேட்டுங்க. ஆம்பளை பேச்சை கேட்காத பொம்பளைங்க கண்ணை கசிக்கிட்டு தான் நிக்கணும். நல்லா எடுத்து சொல்லு. தம்டி கும்டி தம்டி கும்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். 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 ஐயா, நம்ம தம்டி சாப்பிட்டீங்கன்னா கண்ணு பளிரும் தெரியும், காது கண்ணீர் கேட்கும், நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும். இந்த ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூலாகும், மூளை சூடு தரையும். ஐயா, நம்ம தம்டியில கபம் பித்தம் வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு. இத வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். ஐசாடா விக்கிற முட்டை. ஐயாவை வச்சிருக்க ஐஸ் சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த பேதி வந்து ரோட்ல அனாதையா செத்து கிடப்பீங்க. தாய்மார்களே ஜாக்கிரதை. இன்னைக்கு கொதிக்கிறதைய ஊத்தி மொட்டத்துல தோலை நான் உரிக்கல. இன்னைக்கு நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன இது ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார், நான் பாட்டு செவனேன் டிவி வைக்கிறேன் சார். இவன் வந்து வம்புடுக்கிறான் சார். என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல காஷ்மீர் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது பத்தாதா இதுல வியாபாரிங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போங்கயா போங்கயா, போய் பிழைக்கிற வழியை பாருங்க. போங்க போங்க போங்கயா. ரொம்ப நன்றி சார். சார், ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? கேன புள்ள பொண்ணு. என்னையா இது? நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம்னு வந்தா எங்கிட்டே காசு கேக்குறீங்க? சார், அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தா. இருங்க இருங்க. ஐயோ, இந்தாங்க இருக்கிறத பங்கு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. போங்க போங்க போங்கயா. நான் கொடுத்துக்கிறேன். போங்கயா. நான் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க. நீ தூக்கி கூட நான் உனக்கு கொடுக்குறேன். போ, நீ போங்க. தூக்கு தூக்கு தூக்கு. நீ போய் ஓ வண்டி போ 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 வண்டி போ போ. 2000 வேணும் உனக்கு. 2 பைசா கூட கிடையாது. முடிஞ்சா போடு. ஆமா சார், ஏன் இன்னும் இந்த போர்ஷன் முடிக்காம இருக்கீங்க? சீக்கிரம் முடிங்க சார். பாத்துக்கிறேன் சார். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன் சார்.
என்ன மேனேஜர் ஒழுங்கா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. எங்க சார் காலேஜுக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணீங்க, பசங்க லூட்டி தாங்க முடியல சார். லூட்டி அடிக்கிறாங்க? ஆமா சார். அப்ப நாமளும் கலாச்சிருவோம் சார். நீங்களா? என்ன உல்டாவா பாடிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களை ஒழுங்கா படிக்க சொல்றாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்ய சொல்றாரு. அட்வைஸ் எங்களுக்கேவா? சித்ரா. எஸ் சார். ஐ மாமா போட்டோ. ஏய் இங்க எதுக்கு வந்த? மாமா உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ தான் ரூம்ல இல்லையே. நீ எங்க போயிருந்த? ஆபீஸ்ல வரக்கூடாது போ. சாரி மாமா. வீட்டுக்கு போ. டேபிள் மேல வச்சிருந்த போட்டோ எப்படி காணாம போச்சுன்னு தெரியலடி. ஒருவேளை அவர் எடுத்துப்பாரோன்னு பயமா இருக்குடி. அந்த போட்டோ பின்னாடி வர ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருந்தேன். ஹே எதுக்கு பயப்படுற? நீ தயங்கி தயங்கி உன் லவ்வ சொல்றதுக்குள்ள போட்டோ ரூபத்துல உன் லவ் அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. லவ் பண்ணா உடனே லவ்வ சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோ. ஒருத்தன் என் பின்னாடி 2 நாளா சுத்திட்டு இருந்தான். 3ஆவது நாள் பார்த்து சிரிச்சான். அப்புறம் பேர் கேட்டான். லவ் பண்றியான்னு கேட்டேன். எஸ்ன்னா அப்புறம் டேட்டிங் மீட்டிங் ட்ராக்கிங்னு போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க சுத்தாத இடமே இல்ல. ஐயோ என்னால அப்படி முடியாதுடி. நீ இப்படியே வெக்கப்பட்டுட்டு அவரு வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி கல்யாண பத்திரிக்கை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறாரு. சரி சரி, லவ் பண்றதுக்கு தான் யோசிக்கணும், அத சொல்றதுக்கு யோசிக்க கூடாது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி ட்ரை பண்றேன். ஷீலா என்ன? நோட் பண்ணிக்கிட்டேன் சார். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ, பாய். மே கம் இன் சார்? எஸ் கம் இன். வா சத்யா, என்ன விஷயம்? சார் மேனேஜர் திடீர்னு என்ன வேலை விட்டு நிறுத்திட்டாரு. என்ன காரணம்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னப்பா சொல்ற? 10 வருஷம் சர்வீஸ் பண்ண உன்ன திடீர்னு ஏன் வேலையை விட்டு எடுத்துட்டாரு? சித்ரா, மேனேஜர் வர சொல்லு. மேனேஜர் உங்களை சார் கூப்பிடுறாரு. டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு என்ன தப்பு பண்ண நீ? மேனேஜர் வட்ட கேட்கலாம். டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு சத்யா என்ன தப்பு பண்ணாரு? சார் ஆபீஸ்ங்கிறது வேலை செய்யற இடம், லவ் பண்ற பார்க் இல்ல சார். நான் பல தடவை வார்ன் பண்ணியும் ஒழுங்கா வேலை செய்யாம அக்கவுண்டன்ட் ஷீலாக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார். ஷீலா வர சொல்லுங்க. சார் நானும் ஷீலாவும் காதலிக்கிறோம் சார். ரொம்ப நாள் பழக்கம் சார். அதனால தான் சார் லெட்டர் கொடுத்தேன். அவளும் என்ன காதலிக்கிறேன் சார். ஷீலா, எம்டி ஒண்ணு கூப்பிடுற. ஏமா நீ இவரை காதலிக்கிறியா? சொல்லு ஷீலா. ஆமா சார். இல்ல சார், அது வந்து இது பார், கேட்டதுக்கு பதில் எஸ் ஆர் நோ. எனக்கு அதான் தேவை. அது வந்து இல்ல சார், நான் அவரை காதலிக்கவே இல்ல. ஏய் என்ன சொல்ற? அவர்தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். ப்ளீஸ் சார், இந்த ரீசனை வச்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ். போமா, போ போ போ. பாத்தியா சத்யா, எங்க வேலை போயிடுமோன்னு பயந்து உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. உண்மையான காதலுக்காக உயிரை விடுறவதான் காதலி. ஆனா வேலைக்காக காதலிக்கவே இல்லைன்னு சொல்றது புரிஞ்சுக்கிட்டா சரி. போ, போய் வேலையை மட்டும் பாரு. இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தரா? சார், என்னாச்சு சார்? உங்களுக்கு என்னாச்சு? என்னடி டைட்டானிக் வந்த மாதிரி அப்செட் ஆயிருக்க? என்னாச்சு? ஆமாண்டி,
எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? இன்னைக்கு ஆபீஸ்ல அவர் வாழ்க்கையில ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. நீ சொல்றத பார்த்தா உங்க எம்டி வேற யாராச்சும் லவ் பண்ணிருக்கலாம். அவ இவரை விட்டுட்டு வேற யார் கூடயாச்சும் செட்டில் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் சைடு லவ்வா கூட இருக்கலாம். ஆனா லவ் ஃபெயிலியர்ங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தெரிஞ்சாதானே நான் என்னோட காதலை அவர்கிட்ட சொல்ல முடியும். நாம எப்படி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது பாஸ். ஏதாவது பெருசா பண்ணா செட்டில் ஆக முடியும். என்ன சொல்றான்? அவன் சொல்றது கரெக்ட் தான் பாஸ். நாம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுகளை கடத்தி லைஃப்ல எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே ஏதாவது பெருசா பண்ணாதான் உண்டு. புரியுதுடா, புரியுது. நீ சொல்றத பார்த்தா யாராவது பெரிய பிசினஸ் மேன கடத்தணும்ன்ற. டேய், நம்ம ஏரியால யாரா பிசினஸ் மேன? நம்ம ஏரியால நாகராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் தான் பெரிய ஆளு. அவரை கடத்தினா தான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். போட்டா மலையா, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதா? என்னையுமே நம்ம ஹீரோ கடத்த கூடாதுடா. அப்படி கத்திக்கணும்னு வச்சுக்கோ, அவன் வில்லனா பறந்து பறந்து அடிப்பான். அப்புறம் ஸ்டைலு காமிப்பான். காலர்ல இருந்து சிகரெட் எடுப்பான். என் தலையிலேயே பத்த வைப்பான். அப்புறம் 2 அடி மேல போய் நம்மள பின்னி பின்னி எடுப்பான். நம்மள வலி தாங்க முடியாம பத்து கிடக்கும்போது போலீஸ்காரன் வந்து அள்ளி போட்டுக்கின்னு போயிடுவான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்ல. அப்ப தீர்ந்துட்டு தொழில மாத்திக்கலாங்கறியா? அடப்பட முட்டா பையன் அவன. ஹீரோ தானே கடத்த வேணாம்னு சொன்னேன். தொழிலே மாத்தணும்னு சொன்னேன். ஹீரோவை கடத்தாம எப்படி நிறைய பணம் கிடைக்கும்? கிடைக்கும். அவனுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு பாரு. அவனை மட்டும் தூக்கின்னு வந்துரு. அப்புறம் பாரு உங்க பாஸோட பிளான். தம்டி கும்டி தம்டி கும்டி ஓடியா 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 தம்டி கும்டி. வாங்க சார், வாங்க சார். வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே 5 கிளாஸ் மட்டும் கொடுங்கண்ணே. வெறும் கிளாஸ் மட்டுமா? இல்ல சார், டீ வாங்கினா தான் கிளாஸ் தருவோம். டீ எவ்வளவுண்ணே? ஒரு டீ 1.5 ரூபா. 5 டீயா வாங்கிடுவோம். 7,000 ரூபா கொடுங்க. டே ஒரு 7,000 ரூபா கொடுறா. தந்துடுறேன். 7,000 ரூபாயா? ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கிளாஸ் பெரிய பெரிய கிளாஸா? ஆமா. சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. யார் வேணாம்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன கெட்டு போச்சு? இந்தாங்க சாப்பிடுங்க. இப்ப டீயை கீழே ஊத்திட்டு வெறும் கிளாஸ் கொடுங்கண்ணே. கீழே ஊத்துவா? ஏன்? காசு தான் வாங்கிட்டீங்கல்ல, சொல்றதை செய்யுங்கண்ணே. இல்ல சார், நீங்க ஊத்துங்களேன். ஊத்துப்பா. சரி. 1 2 3 4 5. ஓகே போங்க. அண்ணே தண்ணி இருக்கானே? தண்ணியா? இதுக்கு தானா? இதுக்கு தான். நம்மட்ட இல்ல. சரி விடுங்கண்ணே, ராவாவே எடுத்துக்கிறோம். அப்படியே எடுத்துக்கிறோம். சரி, காசை வாங்கிட்டோம். ஏப்பா சைடிஷ் ஏதாவது இருக்கா? சைடிஷ்னா? சைடிஷ்னா முறுக்கு, ஊறுகாய், சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம கிடையாது சார். நம்மட்ட ஒன்லி டீ தான். அப்ப காசை கொடு. எந்த காசை? டீக்கு கொடுத்தோம்ல அந்த காசை குடியா. யோ, அது டீக்கு கொடுத்த காசு. என்கிட்ட கொடுத்தியா? நீ ஏன் கிளாஸ்ல ஊத்துன? அத நீ ஏன் கீழே ஊத்துன? அட நீ சொன்னது தானே நான் செஞ்சேன். நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்வியா? அட சொன்னது தானே செய்யணும். அப்ப ஒண்ணு செய்ய. இந்த குண்டான அடி. இவரை போய் நான் எதுக்கு அடிக்கணும்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அட்ரா. அது நம்மளால முடியாதுங்க. அடி அடி. என்னை அடிங்கிறேன்ல. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. இவன் அடி. வாயாங்க. அடிச்சாச்சு. இப்ப அண்ணன் அடி. அது நல்லா இருக்காதுங்க. எல்லாத்தையும் அடிச்சல என்னையும் ஆடுறா. உங்களை அடிக்கவா சார்? உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணா சார். அட்ரா அட்ரா அட்ரா. சரி போங்க. வெரி குட் வெரி குட். நீ எங்க எல்லாத்தையும் அடிச்சிட்ட. நாங்கெல்லாம் சேர்ந்து கோணி அடிக்க போறோம். ஒத்த காட்டி அடிக்க பாரு. போயிடலாம். யாரா நீங்க? அட பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? டேய் டேய் யாரா நீ? டேய் 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 விடுடா. டேய் டேய் யாரா நீ? எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லைங்க. இது நல்லா இல்லையா? பரவாயில்லைங்க. நல்லா இருக்குதுன்னா நல்லா இல்லைங்கிற, நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குதுங்கிற. மா என்னம்மா இது? எல்லாரும் போட்டோவை கையில வச்சுட்டு சோகமா உட்கார்ந்திருக்காங்க. மாமா மாமா எந்த பொண்ணு ஒண்ணு கட்டிக்க மாட்டாளா? அதான் எல்லாம் இப்படி இருக்காங்க. நீ கவலைப்படாதீங்க மாமா, நான் ஒண்ணு கட்டிக்கிறேன். சரியான லூசு. இந்தா உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதாக்கும். ஒன்றரை புருஷன் வெளியில போயிருக்காரு. வந்தாருன்னா உன் தோலை உரிச்சு போடுவாராக்கும். அது ஒண்ணுத்துக்கு லேக் இல்ல, சுத்த வேஸ்ட். அடி பாவி.
அருக்காணி 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்க? ஏன்பா நடராசு, இந்த சித்தி சொல்றத கேளுப்பா. நீ மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, ஏகப்பட்ட சொத்தோட ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். என்னம்மா இது? அருக்காணி என்னமோ சொல்றா, சித்தி என்னமோ சொல்றாங்க, புரோக்கர் வேற அமைதியா உட்கார்ந்திருக்காரு. என்னம்மா, என்ன விஷயம்? என்ன புரோக்கரையா சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி? என் புள்ள கேக்குறாருல, சொல்லுங்க. ஏதோ அவன் மேலதான் தப்புன்னு சொன்னீங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு சின்ன விஷயத்த பேசி பேசி பெருசாக்கிட்டாங்க. நானே பொண்ணு வீட்டுக்கு போய் உங்களை பத்தி உள்ள டீட்டெயில் எல்லாம் நேரடியா சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன ஏற இறங்க பார்த்துட்டு, ஏயா புரோக்கர், நீ சொல்றதெல்லாம் நான் நம்பி ஆகணுமா? இந்த காலத்துல ஒரு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா கூட 10 பவுன் போடுறியா 20 பவுன் போடுறியான்னு வரதட்சணைய அதிகாரமா கேட்கறான். அப்படி இருக்கும்போது ஒரு கோடீஸ்வரன் 10 பைசா கூட வாங்காம கல்யாண சம்பந்தம் வச்சுக்கிறான்னா, அதுவும் கல்யாண செலவு பூரா தானே ஏத்துக்கிறான்னா, என்னையா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? வரனுக்கு ஏதோ வியாதி இல்லாட்டி ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க தம்பி. ஏமா இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நாம நம்ம வழியில அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம போயிட்டே இருக்கணும். அதான் நல்லது. அதுக்கு நான் கவலைப்படலப்பா. என்ன காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பேர குழந்தைங்களை என் மடி மேல வச்சு கொஞ்சணும். எல்லா அம்மாக்கும் இருக்க ஆசையில தான் நானும் சொன்னேன். சரி விடு, உனக்குன்னு ஒருத்தி பிறக்காமலா போயிருக்க போறா. எல்லாம் கால நேரம் வந்தா சரியா போயிடும். சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி, சாப்பிட போலாம். எந்திரி. வந்ததுல இருந்து அதுதானே செய்யறோம். நீயும் சாப்பிட வாப்பா. சரி, வரேம்மா. இத பாருங்க, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வரதட்சணை கொடுக்க முடியாம எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க. புரிஞ்சுதா? என்ன பத்தி தப்பா பேசினதுக்காக வருத்தப்பட வேண்டியது நீங்களோ நானோ இல்ல. தம்பி, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம யாரோ ஏதோ சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரனோட வர்றேன். சரி, நீங்க கிளம்புங்க. நல்லது தம்பி, அப்ப நான் வர்றேன். சித்ரா, நீங்களும் புறப்படுங்க. வரேன் சார். அரவிந்த், நான் தான் உன் கண்ணை மூடன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். இந்த விஜய என் அரவிந்த் தவிர வேற யார் தொட முடியும்? அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸு கூட அது கிடையாது. அப்படியே சொல்ற? எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும். இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்ப கல்யாண குழந்தை இது எதுவுமே வேண்டாமா? உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் தான் உனக்கு முதல் குழந்தை. அதான் உன் மடியில படுத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பசிக்குது. ஜிஜி, நீங்க ரொம்ப மோசம். முதல்ல எழுந்து உட்காருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு ரொமான்ஸ் மூட் ரொம்ப அதிகமா இருக்கு? உன்னை என்னைக்கு பார்த்து பழகுனனோ அன்னில இருந்து ரொமான்ஸ் மூடுக்கு மாறிட்டேன். நிஜமாதான் விஜி, என் அப்பா, படிப்பு, காலேஜ் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப எல்லாமே விஜி விஜி தான். என் மேல அவ்வளவு அன்பா உங்களுக்கு? என்ன கேள்வி இது விஜி? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஒருவேளை நான் உங்களுக்கு கிடைக்காம போயிட்டா? விஜி, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. உண்மையான காதல் தோக்காத. காதலர்கள் தப்பு பண்ணலாம், பிரியலாம், ஆனாலும் காதல் புனிதமானது. எனக்கு செஸ் விளையாடும் போது கூட தோல்வி பிடிக்காத. டென்ஷன் ஆயிடுவேன். காதல் வாழ்க்கையில மட்டும் தோத்துருவானா? கண்டிப்பா நீ எனக்கு கிடைப்ப. தேங்க்ஸ் அரவிந்த். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும்? சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? வீட்ல காலேஜ்க்கு போறேன்னு சொன்னேன், காதலிக்க போறேன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போறோம், சாப்பிடுறோம், அப்புறம் சினிமாக்கு போறோம், அப்புறம் காலேஜ் விடுற நேரத்துல உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். இதான ரொட்டீனா நடக்கிறது. அப்புறம் வா போலாம். ஓ மகாதேவை விஷ்ணவே விஷ்ணு பத்னி சதீமகி தந்தோ லட்சுமி பிரசோத்யாத். ஓம் ஜம் ப்ரீம் சாமுண்டே விச்சேஸ்வரே. நடராஜன் என்ன படிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திலயும் கடவுளோட அனுகிரகத்திலயும் என் பிள்ளை நல்லா படிக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை. அந்த பரீட்சையில அவன் நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கு வந்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுங்க அவனுக்கு. எந்த குறையும் வராதுமா. நடராஜி,
நடராஜ் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. இது தேச்சுக்க. அம்மா நான் எக்ஸாம் போயிட்டுறேம்மா. இருப்பா, உனக்காக நான் டிஃபன் வாங்கி வந்திருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டு போ. டைம் ஆச்சுமா. ஒரு வாய் சாப்பிடுறதுல ஒன்னும் டைம் ஆயிடாது. முதல்ல சாப்பிடுப்பா. டைம் ஆச்சு, சொன்ன கேளுங்கம்மா. என்ன டைம் ஆயிடுச்சு? என் புள்ள வெறும் வயித்தோட போனா என் மனசு கேக்குமா? முதல்ல சாப்பிடுவா. வா வா வா, உட்காரு உட்காரு. எல்லாத்துலயும் அவசரம் உனக்கு. கஷ்டப்பட்டு புள்ள சாப்பிட்டுட்டு போனோம்னு நானு டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தா நீ என்னடானா சாப்பிடாம கொள்ளாம காலேஜுக்கு போறேங்கிறிய? என்ன சமாச்சாரம்? இந்தா வாய் தர. இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்குமா எனக்காக 10 பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட போறீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானப்பா. என் புள்ள நீ படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது இல்லையே. நான் மட்டும் இல்லப்பா, உன்னால எத்தனையோ குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. அந்த ஒரு பெருமை எனக்கு போதாதா? ஐயோ நான் ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேனே. உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல, புறப்படு, கிளம்பு கிளம்பு. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? இப்ப அந்த கம்பெனியோட ஷேரு ரொம்ப நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கேன், பின்னால பல கோடிகளை பார்க்கலாம். நான் வாங்கிட்டேன், அப்புறம் வாங்குறது வாங்காதும் உன் இஷ்டம். ஆமா, யோசிச்சு சொல்லு. ஹாய் டாட், குட் மார்னிங். என்னடா என்னடா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், பதிலே காணோம். ஆமாடா, என்னது வாங்குறத முடிவு பண்ணிட்டியா? வெரி குட் வெரி குட். டேய், ஷேர் மார்க்கெட்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதாடா செய்யும். அவன் தான் பாத்துக்கணும். விஜயலட்சுமி, அப்பா இதுல டிஃபன் வச்சிருக்கேன். உங்க அம்மா இருந்தா எல்லாத்தையும் பாத்துப்பா. நீ நல்லா படிச்சு பாஸ் ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகத்தை பார்த்தாவது உன்னை கட்டிக்க போறவன் வரதட்சணை அதிகமா கேட்க மாட்டாமா. அப்பா, உங்க பொண்ணு பெரிய பங்களா, கார் இப்படி வசதியா தான் வாழ போறா. நீங்களும் கூட இருந்து சந்தோஷப்படதான் போறீங்க பாருங்க. என்னம்மா இது மோடவ கொம்புத்தனுக்கு ஆசைப்படுற கதையா இருக்கு. நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் காரு பங்களா இதெல்லாம் கனவுல தான் பார்க்க முடியும். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. என்ன விஜி, என்னது? ஒன்னு பார்த்தா ஏதோ டீச்சர் வேலைக்கு போற மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா? அப்பா தான் லஞ்ச கையில கொடுத்து நல்லா படிமா, அப்பதான் உத்தியோகம் வாழ்க்கை அது இதுன்னு பெரிய புராணம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. தலையே சுத்திடுச்சு தெரியுமா? அது சரி, வீட்டுல பெருசுங்கெல்லாம் வாய மூடிட்டு சும்மாவே இருக்காது. ஒரே அட்வைஸ் பயம்தான். அதுங்களுக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். யாராவது பாத்துட்டு போறாங்க. டைம் ஆச்சே, கிளம்புங்க. என்னது, காலேஜுக்கா? அடி பைத்தியமே, நீ காலேஜுக்கு போய் படிச்சு வேலைக்கு அப்ப போற? என் விஜய வேலைக்கு அனுப்புற அளவுக்கு நான் இல்ல. என்னையும் என் ப்ராப்பர்ட்டியும் பத்திரமா பாத்துக்கிட்டா அதுவே போதும். முதல்ல என்ன எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு உனக்கு பாடம் நடத்துறேன், வா. சீ, ரொம்ப குறும்புதான் உங்களுக்கு. Come on. சொல்றா, இங்க கடல் அலைங்க மட்டும்தான் இருக்கு. அதுக்கு வாய் காது கிடையாது. நாம தனியா தான் இருக்கோம். ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. நீ இப்பெல்லாம் கிளாஸ்க்கு வரதே இல்லை. முன்னெல்லாம் சில நாள் தான் கட்டடிப்ப, ஆனா இப்போ சுத்தமாவே வரதில்லை. எக்ஸாம் நெருங்குது, படிப்பு அவசியம் இல்லையா? என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீ. கஷ்டத்துக்கெல்லாம் உதவி பண்ணிருக்க, எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிருக்க. என்னோட படிப்புக்கு உதவி பண்ண நீ உன்னோட படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீ கிளாஸ்க்கு வரணும். ப்ளீஸ்ரா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. என்ன வேணாலும் சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இப்பெல்லாம் நான் நானாவே இல்லடா. என்னைக்கு விஜயலட்சுமி என் வாழ்க்கையில சந்திச்சனோ அன்னைக்கே என் மனசு அவ திருடிட்டா. எப்பவுமே அவ கூடவே இருக்கணும். அவ மடியில தலை வச்சு அவ முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும். அவளை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணான்னு நினைக்க தோணுதுடா. ஒரு நாளைக்கு அவளை பார்க்கலனாலோ போன்ல பேசலனாலோ என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? என் மனசு அவகிட்ட விட்டுட்டு காலேஜுக்கு வந்து என்னால பாடத்துல கவனம் செலுத்த முடியாதுடா. படிக்கிற வயசுல காதல், பீச், சினிமான்னு சுத்தினா லைஃபே வேஸ்ட் ஆயிடும். கரெக்ட்.
நீ சொன்ன மாதிரி வயசு போனதுக்கு அப்புறம் காதலிக்க முடியாது. இந்த வயசுல லைஃபை என்ஜாய் பண்ணணும். காதலுங்கிறது ஒரு மாபெரும் உணர்வு. அது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் அனுபவிச்சே ஆகணும். இல்லைன்னா லைஃபே வேஸ்ட். டேய், உன் லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தாண்டா நான் படிப்பை பத்தி பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் காதல் ஜெயிக்கும். என் விஜி இந்த அரவிந்துக்கு தான். ஒருவேளை நான் தோத்துட்டா கூட என் காதல் தோக்காத. என்னடா அமைதியாயிட்ட? நான் சொன்னத உண்மைன்னு ஒத்துக்கிட்டியா? ஒவ்வொரு அப்பா அம்மாவும் காட்டை வித்து மாட்டை வித்து தன்னோட கஷ்டங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னோட பையன் நல்லா படிக்கணும்னு நினைச்சுதான் காலேஜுக்கு அனுப்புறாங்க. ஏன் ஒழுங்கா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நம்ம கடைசி காலத்துல நம்மளை கண்கலங்காம காப்பாத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அனுப்புறாங்க. நீ சொன்ன மாதிரி காதல் மாபெரும் உணர்வு. நான் மறுக்கல. லைஃப்ல செட்டில் ஆயிட்டா நமக்கு வரப்போற மனைவியை கூட காதலிக்கலாமே. இன்னைக்கு உனக்கு கார், பங்களா, பணம்னு வசதி இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. படிப்பு தான் நிரந்தரம். நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னை விட்டு போனாலும் விஜி என் கூட இருப்பா. அதான் உண்மையான காதல். விஜி என் கூட இருந்தா போதும். இழந்த எல்லாத்தையும் என்னால திரும்ப பெற முடியும். ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகே தப்ப சுட்டி காட்டுறதா. அதை நான் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நாளைக்கு நம்மளை பாக்குறவங்க என்ன படிச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க, யார காதலிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல உன் இஷ்டம். எனிவே உன் காதல் ஜெயிக்க உனக்கும் விஜிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது கூட உன் மனசு நோக கூடாதுன்னு தான் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் நீயே எங்களை வாழ்த்திட்டியே, அதான் என் முடிவு. சரி, டைம் ஆச்சு, வா உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். இன்னைக்கு யாரு நரிமுகத்துல முடிச்சிருக்கான்னு தெரியல. பாப்போம். நரியா? எங்க வீட்டு வாசல்ல நாளைக்கு நிறைய கட்டிப்பட்டிருக்கோம்னா. நல்லா போய் பாடுறா, நாயா நரியான்னு 5-6 நாய்களை காணாமனு தேடிக்கிட்டு திர்றாங்க. இந்த நக்கல் தான் வேணாங்கிறது. நான் 50 ரூபா. நான் 5 ரூபா. சில்லற பையல போடுறா நோட்டை. இன்னும் 50. சோவா சோ நமக்கு தான் நரிமுகமே. இவன்லாம் ஜெயிக்கிறான் பாரியா. அசலூர்காரன் வந்து அடிச்சிட்டு போறான். அசலூர் வந்தால் நம்ம ஊர் தானே பொண்ணு எடுத்துக்கா. ஒண்ணும் போச்சு காசும் போச்சு, வலிச்சு அல்றா. பங்கல் எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு வேணாலும் வச்சுக்கையா. இப்போ உனக்கு சரிதான். என்ன நீங்களாம் ஓகே தானையா? என்ன படமா ஓடுது? நான் எங்கன்னு பார்த்தேன். கண்ணுல குத்தி விடுவேன். சும்மா இருக்கு மாமா. பெரிய கூட்டமா இருக்கு. தெரு தெருவா சுத்தி டீயை விற்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே மொத்த டீ எடுத்து காசாக்கலாம் போல் இருக்க. பாப்போம். என்ன சீட்டாட்டமா? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, நீ யாரு? நான் டீ வியாபாரினே. நல்ல டீ கொண்டாந்துருக்கேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு விளாண்டீங்கன்னா ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்கும்ல. என்ன? ஆமா, ஏற்கனவே எல்லா காசும் புடிங்கிட்டு போயிருச்சு. இனி உன் டீயை வர சாப்பிட்டு வகுத்தால புடிங்கி போய் கிடக்க வேண்டியதா? அண்ணே, ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. புடிங்கிட்டு போன காசு பூரா அங்க இருந்து புடிங்கி திருப்பி உங்ககிட்டயே வரும்னே. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. சரி, ஒரு டீ கொடு, ஒரு ஆசையை தான் பாப்போமே. ரொம்ப நன்றி. நான் இந்த வந்துடுறேன் அண்ணே. இந்த வந்துடுறேன். அப்பாடா, முது போனி இன்னைக்கு அள்ளிட வேண்டியதான். அண்ணா இந்தாங்கண்ணே, மீசக்காரண்ணே. கொண்டாப்பா. யார் அவன் ஆட்டத்து நடுவு? என்னண்ணே? ஜெயிச்சுட்டா, ராசிக்கார போயிடா நீ. நம்ம டீ வேலை செய்யுது. ஒரே டீல எல்லா பயிலும் கவுத்து விட்டா. அண்ணே, இப்ப கொடுத்தது சாதா டீ. ஸ்பெஷல் டீ கொடுத்தது வச்சுக்க, அல்லா வேட்டி செடி கூட உருவிட்டு போயிருவேன். அப்படியா? குடுறா. நமக்கு ஒண்ணு கொடுப்பா. உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ. உங்களுக்கு எனக்கு ஒண்ணு கூடிய ராசியா பாத்துருவோம். சீக்கிரம் விட்டப்பா. ஆஹா, இப்படி தெரிஞ்சா 4-5 கேன மேல வச்சு அடிக்க கொண்டாந்துருக்கலாமே. அண்ணா, அப்படியே மாத்தி விடுங்க. சாப்பிடுங்க. இன்னைக்கு பாருங்க, என் டீயை குடிக்கிறது பூரா ஜெயிச்சு தான் போவீங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணனுக்கு என்ன? உங்களுக்கு டீ வேண்டாம். ஏன்னா எல்லாரும் குடிக்காம நீங்க வேணாங்கிறீங்க. வேண்டாம்னு சொல்றல, போயா. என்ன இந்த ஆள் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறான்? ஜெயிக்க மாட்டான். இங்க வா அண்ணா, இது தேராது. என்ன வாப்பா, நீ அவனை கொடுக்காத, எங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல, கொண்டாதே தரேன். குர்ரா. எல்லா காசு இங்க போடுங்க. மாப்பிள்ளலாம் எல்லாம் போடுங்க. சொல்லலாம். போட்டா எல்லாரும் இங்க எடுத்து போடு. சும்மா இருங்க மாப்பிள்ளைல பங்காளியெல்லாம். உங்களுக்கு நான் செய்வேன். மாப்பிள்ளை உனட்ட என்ன இருக்கு?
ஒரே ஆட்டையா மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு சொல்லு. மொத்தம் இந்த கட்டோட சேர்த்து ஒரு 16,000 ரூபாய் இருக்கும். அப்படி போடு. இது 5 சவரன். இதை வைக்கிறேன் போடு. இதை பிடிக்கிற நம்ம டெல்லி சாப்பிடல வயக்கார கூட வித்துட்டு போக வேண்டியதா. ரோட்ல செயின் பிடிக்கிறோம். யாருக்கிட்ட எங்க கிட்ட டீ சாப்பிட மாட்டாராம்ல. அண்ணே எல்லாரும் டீ குடிச்ச காசை குடுத்தீனா தம்பி அப்படியே போயிருவல்ல. இடையில காசு வைக்கப்படாது. எல்லாம் ஜெயிச்சவொன்னா அண்ணன் தருவேன். அப்படியா? சரி அடிச்சிட்டோம் இல்ல. என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துடும். அண்ணன் விட மாட்டேன். இப்ப பாரு, பயப்படாத. ஒண்ணு எனக்கிட்ட ஆமையா என் தம்பி வீட்டு சைக்கிள் இருக்குல்ல. சைக்கிளா? அது வாடகை சைக்கிள்யா? தம்பி உனக்கு சைக்கிள் கம்பெனி வச்சு சரின்னு சொல்லு. சும்மா அந்த வழியில வச்சுக்கலாம். என்னப்பா சொல்லுப்பா. எல்லாம் ஜெயிச்சு நான் உனக்கு தர்றேன், சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லவா? சைக்கிள்ல வியாபாரம் பண்ண போறியா, மோட்டர் பைக்கில் வியாபாரம் பண்ண போறியா? கிறுக்கு பயல, சரின்னு சொல்லுடா. சரிட்டா அவனை சொல்லியா? முழுசா சொல்லுடா. என்னடா சரியா? சரி அதான் சரின்னு சொல்லல. அப்புறம் என்னையா? இந்த வாட்டியாவது கரெக்டா ஜெயிச்சிரியா? இப்ப பாரு ஜெயிச்சு காட்டுறேன். ஃபிளாஷ் எல்லாம் போச்சா? என்னடா சொல்றீங்க? அப்ப என் டீ காசு இவன் ஒரு மாதிரியா இருந்திருக்கிறா. சைக்கிள கை வச்சிருவானோ? இந்த சைக்கிள கை வைக்கிற? ஏன் சைக்கிள நான் கை வைக்காம? நீ சீராத வச்சுட்டல. நான் சும்மா கை வைக்காம. சார் வாங்க சார், நீங்க விளையாடுறீங்க சார். என்னைய சார் பிடிக்கிறீங்க? நான் டிவிக்கு வந்தவன் சார். மத்தவங்க எங்கடா? இந்த ஆடின 4 பேர் ஓடிட்டாங்க. ஒருத்தன் தான் நிக்கிறேன் சார். உனக்கு பிடிச்சுங்க. யார் டீடா? யார் விக்கிறோம்? சார் சார் அடிங்க சார். நான் சீட்டு விளையாடுறேன். போடா டீ. ஐயோ நான் யாமாரி சார். என்னடா? என்ன தூக்கம் வரலையா? நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிளம்புறேன்டா. ஏண்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்னை பார்த்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் போறேன்னு சொல்லியே என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. நீதான் என்ன புரிஞ்சுக்கல. நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க முடியாதடா. டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னார? இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கதை. இந்த கடைசி நேரத்துல விஜு கூட சந்தோஷமா இருந்த இடத்துல அவன் நினைவிலேயே என் உயிர் போகணும்னு ஆசைப்படுறேன். அது சரி, எனக்கு ஆறுதல் சொல்ற உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. நீ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. உண்மையை சொல்லு, என்கிட்ட ஏன்டா மறைக்கிற? 1000 தான் இருந்தாலும் ஆறுதல் சொல்றவன் ஃப்ரெண்டு தான். உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? இப்ப நான் எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். அம்மாவுக்கே தெரியாது, அதான் டென்ஷன். அப்படி என்னடா ரிஸ்க் எடுத்துட்ட? IAS அதிகாரிகளுக்கு வீடு கட்ட கவர்மெண்ட் ஒரு டெண்டர் விட்டாங்க. கடவுள் அனுகிரகத்தினால அந்த டெண்டர் எனக்கே கிடைச்சது. பாதி கட்டி முடியறதுக்குள்ள பினான்சியர் கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் கடன் வாங்கி போட்டிருக்கேன். இன்னும் பில் சாங்ஷன் ஆகல. அதான் என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. போடா மடையா, இது என்ன எங்க அப்பா எல்லாத்தையும் இழந்த ஷேர் மார்க்கெட்டா? கவர்மெண்ட்ல எல்லாம் கரெக்டா நடக்கும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. உன்னை போன்னு சொல்றதுக்கும் விருப்பம் இல்ல, உன்னை தடுக்கிறதுக்கும் மனசு வரல. என்னவோ உன் இஷ்டம். ஆனா அடிக்கடி வா. தேங்க்ஸ்டா. விஜயோட நினைவு தான் எனக்கு சாப்பாடு, தூக்கம், பணம், சந்தோஷம் எல்லா நிம்மதியும் அதுல தான் இருக்கு. நான் வரேன்டா. யாரு? கபாலியா? அவன் ஏன் இங்க வந்தான்? சரி, உள்ள அனுப்பு. வணக்கம் சேட்டு. வா கபாலி, உட்காரு. என்ன கபாலி இப்படி பண்ணிட்ட? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தகராறுனா அப்படிதான் இருக்கும். தொழில் இதெல்லாம் சகஜம். எது நடந்தாலும் சந்திக்கணும். கபாலி, நீ ரொம்ப ஆவேசப்படுற. நீ பாட்டுக்கு ஒரு குடும்பத்தையே வெட்டி சாச்சிட்டு தலைமறைவாயிட்ட.
போலீஸ் கேஸ்ன்னு எனக்கு இல்ல தலைவலியா இருக்கு. தபார் சேட்டு, தொழில நான் நேர்மையா இருப்பேன். கை நீட்டி காசை வாங்கிட்டா முடிச்சிடுவேன். எவ்வளவு பேர் உயிர் போச்சுன்னா எனக்கு என்ன? நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன்பா. சரி, கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருந்தேன். எழுதி வச்சிருவியா? ஒரு 10 லட்சம் ரூபாய் கூடிய போறேன். சரவணா, நம்ம கபாலி வருவான், ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தருப்பு. என்ன? ஓகே. சரி, அந்த நடராஜ் விஷயம் என்னாச்சு? நடராஜ் விஷயம் தானே, 10 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அதுக்கான டீடைல்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். நீ ஓகேன்னு சொன்னா அவனை நான் போட்டு தள்ளிடுறேன். போட்டு தள்ளிட்டா அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. எனக்கு நடராஜ் உயிர் வேணா, அவன் சொத்து வேணும், சொத்து. சரி சரி, நீ போப்பா. பயந்துட்ட சேட்டு, பயந்துட்ட. நீ என்ன பண்ணுவ? பணத்துக்காக வில்லனானவன். ஆனா நான் பரம்பரை வில்ல. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு ஏதாவது அவசரம்னா சொல்லு, வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துடுற. பத்தா? ஏய் சித்ரா, என்னடி கையில பாஸ்புக் வச்சிட்டு இருக்க? ஓ, இன்னைக்கு சம்பள நாளா? ஓ, விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டியா? எந்த விஷயம்? ஏற்கனவே சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தியா, அந்த விஷயம் தான். இனிமே சொல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னாச்சு? ஏன் இந்த திடீர் முடிவு? அவர் ஃப்ரெண்டு கதை எனக்கு தெரியாத வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப காதல்ல பாதிக்கப்பட்ட அவர் ஃப்ரெண்டு வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மனசுல காதல் வரதுக்கு சான்ஸே இல்ல. எல்லா பெண்களுமே கெட்டவங்கன்னு அவர் நினைக்கல. அவர் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரா காதலிச்ச விஜி அவரை ஏமாத்திட்டு போயிருந்தாலும் அவளையே நினைச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரே, அது உண்மையிலே பெரிய விஷயம்டி. ஆண்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனா இந்த பெண்கள் தான் அதை புரிஞ்சுக்காம அவங்களை அலக்கழிக்கிறதும் வேடிக்கை பாக்குறதுமா இருக்காங்க. எல்லா பெண்களுமே விஜயலட்சுமி கிடையாது. உண்மையா காதலிச்சா எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் உண்மையான காதல். உன்ன மாதிரி பல பெண்கள் தன்னோட காதல ஏதோ ஒரு காரணத்துக்காக மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கோழன்னு தான் நான் சொல்வேன். அதனாலதான் உன்னோட காதல யார்கிட்ட போய் சொன்னா எங்க போய் சேருமோ அவர்கிட்ட போய் நானே சொல்லிட்டேன். என்னடி சொல்ற? என் காதல யார்கிட்ட சொன்ன? சொல்லடி, சொல்லு. பதட்டப்படாத. காதலுக்கு மரியாதை தரவர்கிட்ட தான் நான் போய் சொல்லியிருக்கேன். யாருன்னு சொல்லி பார்க்கலாம். யாரு? அரவிந்த் கிட்டயா? அவரே எப்படி உனக்கு தெரியும்? என்ன நீ விளையாடுறியா? ஏய், உன் காதல் விஷயத்துல போய் நான் விளையாடுவேனா? நேத்து ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுமதியை வழி அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ ட்ரெயின் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒருத்தர் தாடி வச்சுட்டு ரொம்ப களைப்பா இறங்கினாரு. திடீர்னு மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்பதான் அவர் கையை கவனிச்சேன். அதுல விஜய் அரவிந்த்னு பச்சை குத்தி இருந்தது. அப்புறம் தான் நீ உன் எம்டியை பத்தி சொன்னது என் நினைவுக்கு வந்தது. நானும் அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறமா உன்னை பத்தியும் உன் காதலை பத்தியும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடி. உண்மையான காதலை மதிக்கிறவர்கிட்ட நான் உன்னோட காதலை சொல்லிட்டேன். நிச்சயம் அது ஜெயிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆல் தி பெஸ்ட். நாங்க சார். சார் மச்சான், என்னைய ஸ்டேஷன்ல கசக்கி பிழிஞ்சிட்டாங்க. இங்க பாருங்க, ஓஸ் இப்ப மூக்குக்குள்ள சொருகி வாயால உண்மையை சொல்றாங்க. இது போக என்னை அமன கட்டி ஐஸ் கிட்ட படுக்க வச்சு இமிசை பண்றதுக்காக 10 கிலோ ஐஸ் கட்டிய பாய் மாதிரி பரப்பி வச்சிருக்காங்க. நல்ல வேலை நீ வந்து ஜாமீன் எடுத்த. ஆமா, எப்படி ஜாமீன் எடுத்த? ஐயா, எம்பாடு உம்பாடுன்னு ஆயி போச்சு. நல்ல வேலையா உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. அந்த செல்வாக்க வச்சுதான் உன்னை நான் ஜாமீன்ல எடுத்தேன். 10 வருஷம் லிங்க்? அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? அட நாரப்பயல, ஏண்டா கட்டின பொண்டாட்டிய 10 வருஷமா பழக விட்டு லிங்க் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துக்க நீ எல்லாம் ஒரு புருஷனா? உன்னைய அட பரதேசி, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டரா? பொம்பளை இன்ஸ்பெக்டரா? மச்சான், நல்ல வேளை என் வவுத்துல பாலை வார்த்தை. நான் என்னென்னமோ நினைச்சு பயந்து போயிட்டு மச்சான். நினைப்பேன். இனிமே ஒழுங்கா கைய கால வச்சுக்கிட்டீங்க வேலை செய்யணும். மறுபடியும் எசகு பெசகா ஏதாவது நீ பண்ணின அந்த இன்ஸ்பெக்டர் மாட்ட சொல்லி உன்னை தூக்குல தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. தூக்கலையா? ஏய் கால, ஏய் இரு இரு இரு. ஐயா, என் மச்சான் வந்திருக்கான்.
சீக்கிரம் வாங்கிட்டு போ. இப்படி இப்படி எங்க போனாரு? கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. ராஜ் ஆபீஸ்க்கு போல உடம்பு கிடம்பு சரியில்லையாப்பா? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் லேட்டா போனா போதும். குட் மார்னிங் சார். வணக்கம்மா. வாமா சித்ரா, ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா? அது வந்துமா. சித்ரா, அது ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா? இப்பெல்லாம் நிறைய விஷயம் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. அரவிந்த் நம்ம வீட்டை விட்டே போயிருக்கான், அது கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரியாம எல்லாருக்கும் நிறைய பணம் வேற கொடுத்துருக்கேன். மா, உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லம்மா. சில சமயம் பிசினஸ்ல சில சம்பவங்கள் நடக்கும், தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு டெண்டர் நாள், எப்படியாவது டெண்டர் எடுக்கணும் இல்லையா? சேட்டை நம்பித்தான் இருக்கேன். அவர் காலையில இருந்து லைன்லயே கிடைக்கல. சார், நீங்க தப்பா நினைக்கலனா, நீங்க பணம் கொடுத்தது உங்க சொந்தக்காரங்களுக்கு தானே? அவங்க கிட்ட கேட்டு டெண்டருக்கு கட்டிடுங்க. சேட்டு கிட்ட இருந்து பணம் வந்ததும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தலாமே. என்னப்பா யோசிக்கிற? சித்ரா சொல்றது நியாயம் தானே? இரு, நானே அவங்கள கூப்பிடுறேன். அர்க்காணி, சரசு, சுப்பு, அர்க்காணி. என்ன எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அங்க போட்டது போட்டபடி அப்படி அப்படியே கிடக்குமுங்க, அதான் கிளம்பிட்டோமுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப என் பிள்ளைக்கு கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அவன் கொடுத்த பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் வந்ததும் உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். ஆடங்க ஒப்புறானே, அந்த பணத்தை அப்பவே ஊருக்கு அனுப்பி வச்சு போட்டோமே. ஊர்ல வழிப்பறி கொள்ளையெல்லாம் நடக்குது இல்லீங்களா? நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை அனுப்பி வச்சுக்க மாட்டோம் இல்ல? நாம தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது இல்லையே. இவன் சும்மா கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறான். சத்தமா பேசாதேயோ. உங்க பணம் உனக்கு தெரியுமே, இந்த லூசு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு அம்புட்டு பணத்தை கையில வச்சிருக்க முடியாதுன்னு அவன் அனுப்பும் போது சேர்த்து அனுப்பிட்டனே. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, வர்றேங்க அண்ணி. வரேனுங்க, வரேன்க்கா. பாத்தியாப்பா, கஷ்டம்னு சொன்னதும் சொந்த பந்தமெல்லாம் பறந்து போயிடுச்சு. இதுங்களுக்கு போய் பணத்தை கொடுத்தியப்பா நீ? கொடுத்தேம்மா, ஆனா இப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்ல. கவலைப்படாதப்பா, உன் கஷ்டத்துக்கு இல்லாத பணமும் நகையும் எனக்கு எதுக்கு? எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா, இதுல கொஞ்சம் பணமும் நகையும் இருக்கு, இதை வச்சு சமாளிச்சுக்க. சார், இதுல என்னோட சேவிங்ஸ் பணம் இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. வேண்டாம்மா, அதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், அது உன் வாழ்க்கைக்கு தேவை. ஹலோ. சேட்டு, சொல்லுங்க. நான் காலையில இருந்து உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆமா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நீங்க நம்ம ஃபேக்டரிக்கு வந்துருங்க. அப்படியா? சரி, நான் உங்க ஃபேக்டரிக்கே வந்துடுறேன். ஓகே. அம்மா, சேட்டு வர சொல்லிருக்காரு, தைரியமா இருங்கம்மா. சித்ரா, இங்கே இருங்க, வந்துடுறேம்மா.